தமிழ் இலக்கியத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர் அப்படின்னா புதுமைப்பித்தன் அவர்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல இலக்கியங்கள் படிக்கிறதுக்கு தொடங்குற யாரா இருந்தாலும் புதுமைப்பித்தன்ல தான் எல்லாருமே படிக்க தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பள்ளி காலத்துல இருந்தே நம்ம அதிகமாக பரிச்சயமான ஒரு கதை புதுமைப்பித்தனுடைய கதையாக இருக்கும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட ஒரு கதைகள் அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே ஒரு ஒரு களங்களிலும் ஒரு ஒரு இடத்துலையும் வேறு வேறு மாதிரியான ஒரு காட்சிகளோ இல்லை வேறு மாதிரியான ஒரு மனிதர்களுடைய வாழ்வியலையோ சொல்லக்கூடிய கதைகளாக இருந்திருக்கும். புதுமைப்பித்தன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவருடைய அறிமுகம், நான் பள்ளியில் படிக்கும்போது அவருடைய ஒரு கதை, அதிலிருந்து தான் எனக்கு அதுக்கு முன்னாடி கதைகள் படித்தது அப்படிங்கிறத தாண்டி புதுமைப்பித்தனுடைய சாப விமோச்சனம் அப்படிங்கிற ஒரு கதையை நான் படித்தேன். அந்த அந்த கதை படித்ததுக்கு பிறகுதான் புதுமைப்பித்தன் மீதான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது எனக்கு வேறு மாதிரியான ஒரு பார்வை எனக்கு அவர் மீதாக மாறுகிறது. என்ன அப்படின்னா, சாப விமோச்சனம் நிறைய பேர் அது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விமர்சனங்களுக்கு கூட உள்ளான ஒரு கதையாக இருக்கும். ஆனால் யோசித்து பார்க்கும்போது ஒரு 30-40களில் அப்படியான ஒரு கதை வெளிவருது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு கதையாக இருந்தது. அந்த சாப விமோச்சனத்தில் பார்க்கும்போது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அகலிகையினுடைய கதையாக அது எழுதப்பட்ட ஒரு கதை. அது அகலிகை அந்த காட்சிப்படுத்துதலே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு இப்போ நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதனுடைய ஒரு கதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் அந்த ஒரு கதையாகவும் இருக்கும். அகலிகை அவர் கற்சிலையாக இருக்காங்க. அவங்களுடைய ஒரு சாப விமோச்சனம் எப்படி நீங்கும் அப்படின்னா, ராமனுடைய கால் பாதம், அந்த அவருடைய கால் பட்டு தான் அதனுடைய சாப விமோச்சனம் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல கோதமன் கொடுக்குறாரு. இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்லிட்டு. பல நூற்றாண்டுகள் கிடக்குது, நிறைய காலங்கள் ஆகுது. ராமன் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கும்போதுட்டு அவருடைய அந்த புழுதி படலம் அந்த கற்சிலை மேலே படும்போது அகலிகைக்கு உயிர் வருது. அதுக்கு பிறகான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. கோதமன் அந்த இடத்துல ஒரு அந்த புற்று போல இருக்கக்கூடிய ஒரு மாதிரி அவர் அப்படியே இருக்காரு. அதுலேருந்து அவரும் வெளியே வந்துடுறாரு. அகலிகை அவங்க உயிர் பெற்றாங்க. அதுக்கு பிறகு கதை எப்படி நகருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த வாழ்க்கை முற்றிலுமாக வேறு ஒரு வாழ்க்கையாக அவங்களுக்கு மாறுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கணவன் மனைவியாக இருந்ததுக்கு பிறகு இப்போ ஒரு பெரிய வேற்றுமை அவங்களுக்குள்ள வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. திடீர்னு புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறது நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவங்க வாழ்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய அகலிகை போகிற இடங்கள்லாம் அவளுடைய அப்படி கருப்பை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு வெளியே போக பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பானியன் யார் அப்படின்னா சீதையாக தான் இருக்காங்க. சீதை கூட பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் அந்த வனவாசத்துக்குள்ளே அவங்க போகும்போது அவளுக்கு முற்றிலுமாக எல்லாரையும் கைவிட்ட மாதிரியான ஒரு உணர்வு அவளுக்குள்ளே வருது. அந்த எப்போ அந்த 14 வருஷம் முடியும் அப்படின்னு காத்துட்ருக்கா. சீதை இந்த இடத்துல வரா. சீதை வந்ததுக்கு பிறகு அவள் ரொம்ப அவளுடைய ஒரு மகள் திரும்ப வரும்போது ஒரு அம்மா எந்த ஒரு ஆர்வத்தோட பேசுவாங்களோ அப்படியான ஒரு ஆர்வத்தோட அகலிகை சீதை கிட்ட பேசுறாங்க. சீதை எல்லாத்தையும் சொல்றா, அதுக்கு நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது. இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு அந்த புதுமைப்பித்தனுடைய ஒரு எழுத்துக்கான அந்த ஒரு 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 விஷயம் அப்படிங்கிறது மாறுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க அகலிகை கேட்டுகிட்டே இருக்கும்போது சீதை சொல்கிறாங்க, அவள் அந்த அக்னி பிரவேசம் பண்ண அந்த ஒரு விஷயத்த அவள் சொல்கிறா. அப்போ அகலிகை கேட்குறாங்க, அவரு ஒன்று சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. கல்யாணம் அப்படின்னா எல்லாரும் வாழ்த்துறது எப்படியா இருக்காங்க, ராமனும் சீதையும் போல இருக்கணும், ஒரு ராமனை போல கணவன் வரும், அப்படி கணவன் வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் வேண்டுதலும் இருக்கும். ஆனால் அந்த ராமனே ஒரு சந்தேகப்பட்டானா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏமாற்ற உணர்வு அந்த இடத்துல அகலிகைக்கு வருது. அதான் முதல்ல அவர் கேட்கும்போது அவர் அப்படி உன்னை பண்ண சொன்னாரா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ரொம்ப அவளுக்கு அது தாங்க முடியாமல் அவன் அப்படி பண்ண சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எனக்கு இதுக்கப்புறமா அவனோட கால் பட்டு நான் எதுக்கு அந்த எனக்கு வாழ்க்கையே தேவையில்லையான்னு சொல்லிட்டு திரும்பவும் அகலிகை கற்சிலையாகவே மாறிடுவாங்க. இந்த ஒரு இடத்துல இருந்து தான் புதுமைப்பித்தன் ஒரு எழுத்தாளருக்கான ஒரு 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 குணாதிசயங்களோட புதுமைப்பித்தன் இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. புதுமைப்பித்தன் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவர் ஒரு சாதிய பார்வையோட பேசுறாரு, அவரோட எழுதுறது எல்லாமே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு பார்வையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை தாண்டி அவர் எழுதின எல்லா கதைகளும், பெரும்பாலான கதைகள் ஒரு பெண்ணியம் சார்ந்த கதைகளாக இருக்கட்டும், இல்லை சமூகம் சார்ந்த கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அதிலிருந்து புரிந்து கொள்வதற்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கதைகளாக தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த ஒரு நான் சொல்ல போகிற இந்த ஒரு புத்தகம் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் 30கள் 40களில் வெளிவந்த ஒரு 17 கதைகளை தொகுத்த ஒரு கதை தொகுப்பு இது. இதில் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது முழுக்க பெண்ணை சார்ந்த பெண்ணினுடைய பார்வையிலிருந்து, அதே மாதிரி ஒரு நகர வாழ்க்கையில் மக்கள் படுகிற அந்த கஷ்டங்களையும் கடினங்களையும் அவர் எழுதியிருக்கிற அந்த ஒரு கதைகளே அதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு 4 கதைகள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல சொல்லக்கூடிய ஒரு 2 கதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு கதை.
இன்னொன்று வாடா மல்லிகை அப்படின்னு ஒரு கதை, இன்னொன்று புன்னகரம் அப்படிங்கிற ஒரு கதை. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்டர் கனெக்டட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கொஞ்சம் உள்ள நம்ம படித்து பார்க்கும்போது ஒரு பெண் சார்ந்த ஒரு கதையாக, ஒரு கதைக்களமாக இந்த எல்லா கதைகளும் இருக்குது. அதில் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு கதையில் வரக்கூடிய இது என்ன அப்படின்னா, அதோடைய ஒரு கதாபாத்திரம் யாரு அப்படின்னா பார்வதிநாதன் சொல்லிட்டு, அவருக்கு திருமணம் அவருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அவங்களோட பெற்றோர். அவருக்கு அந்த நேரத்துல அவருக்கு குமஸ்தா வேலை கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு அப்ப அந்த 30-40களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, பெண்ணுக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளவு ஒரு பணம் கொடுத்ததுக்கு பிறகுதான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப யோசிக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்ம வந்து நகை கேட்கலாம், எந்த அளவுக்கு பணத்தை கேட்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும் போதுட்டு ஒரு பெண் அவங்களுக்கு சொல்றாங்க. அந்த பெண் கிட்ட போகும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து யோசிக்கிறாங்க, எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 3000 இதில் வந்து நகையும் மற்றதுக்கெல்லாம் ஒரு 2000 இந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருந்தால் நாங்கள் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட ஒரு ஒப்பந்தத்தோட அந்த இடத்துல அந்த திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க. அதுக்கு இடையில பார்வதிநாதன் அவர் வேலைக்கு போகும்போது அந்த நகரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு இயற்கையாக இந்த பயாலஜிக்கல் அர்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தோணும்போது அவர் படத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவருக்கு தோணுது. அந்த இடத்துல அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு என்னுடைய மனைவியா இருக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு 5 ரூபாய் ஒரு பணத்தை அந்த பெண் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க கடற்கரைக்கு போறாங்க. அந்த இடத்துல அவர் அந்த புதுமைப்பித்தன் கடைசியா முடிக்கிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5000 ரூபாய் இல்ல ஒப்பந்தம், ஒரு பெண் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு பெண் காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதுல வந்து அது சரியாக இருக்கும்போது ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு 2 மணி நேரம் கணவனா ஒரு மனைவியா இருக்கிறதுக்கு அவ வந்து அவ கூட போனது அப்படிங்கிறது சரிதானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய கற்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த ஒரு இடத்த வைக்கிறாங்க. இதுல இன்னொன்னு அப்படின்னும் போதுட்டு வாடா மல்லிகை அப்படிங்கிற ஒரு கதை. இந்த ஒரு கதை எப்படின்னா, ஒரு பிராமண பெண் அவங்க கைம்பெண்ணா ஆகுறாங்க. 17 வயசுல அவங்க கைம்பெண் ஆகுறாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கே உண்டான அந்த ஒரு இளம் பெண்ணுக்கான ஒரு உணர்வுகளோ ஒரு தேவைகளோ அந்த இடத்துல அவங்க கிட்ட இருக்கும்போது, ஆனா சமுதாயம் அதுக்கான எந்த ஒரு சலுகைகளையோ இல்லாத அதை வந்து அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல இல்லை. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இல்ல நான் வந்து உனக்கு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இல்ல வேண்டாம் இது ரகசியமாவே இருந்துட்டும் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இது ரகசியமா இருந்ததுன்னா அது தப்பா போயிடுமே, அதனால நான் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது அந்த இடத்துல அவங்க அந்த பெண் சரசு, அந்த பெண் பேரை அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சமூகம் உங்களை பத்தி என்ன பேசும், நீங்க வந்து எனக்கு ஒரு தியாகியா பேசும், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா பேசும். அதே மாதிரி நீங்க வந்து என்ன யோசிப்பீங்க, ஒரு பெருமையா யோசிப்பீங்க, நான் வந்து இப்படியான ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் யோசிப்பீங்க. ஆனா நான் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது, நீங்க ஒரு தியாகவான் எனக்கு வேண்டாம், இல்ல ஒருத்தங்க என்னை வந்து கருணை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தங்க எனக்கு வேணும். நான் எதிர்பார்க்கறது ஒரு காதல், எதிர்பார்க்கறது ஒரு அன்பு, ஒரு பாசம், அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னு அந்த இடத்துல அவ ரொம்ப உறுதியா அந்த இடத்துல இருக்கிறா. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவ கிணத்துல விழுந்து அவ வந்து இறந்துடுறா. இந்த ஒரு இடத்துல என்னன்னா, அவ ஒரு பெண்ணார் அந்த இடத்துல அவ எதிர்பார்க்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவான், என்ன அப்படின்னா, ரகசியம் இந்த இடத்துல வேண்டாம், திருமணம் பண்ணிக்காம இப்படியே இருக்கிறது அப்படிங்கிறது நீ ஒரு பரத்தையா அப்படின்னு அவ கேட்கிறா. அப்ப அந்த இடத்துல அவ சொல்றா, நான் பரத்தை கிடையாது, நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லா உணர்வுகளும் இருந்த ஒரு பெண்ணாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்றா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பொன்னகரம் அப்படிங்கிற ஒரு கதை. பொன்னகரத்துல வந்துட்டு ரொம்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் 2 பக்கம் தான் அந்த கதையே. அந்த கதையில எல்லாம் வர்ணிக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய, இல்ல ஏதோ ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்படியான கஷ்டமான ஒரு சூழல்களுக்கு இடையில அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது. ஒரு ரயில் போகிற பாதைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அந்த இடத்துல டெய்லியும் கூலிக்காக அவங்க வேலை செய்யணும். அந்த இடத்துல அன்னைக்கு வாங்குற காசு தான் அவங்களுக்கான ஒரு கூலியா அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கதாபாத்திரத்துல அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கதாபாத்திரம், அவங்களுக்கு தான் அவங்களோட கணவன் அவங்க வந்து ஒரு குதிரை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ வந்து ஒரு மில்லுக்கு வேலைக்கு போகிறா. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த எல்லாருமே குடும்பத்துல எல்லாருமே குடிக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரை பந்தயம் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த குடிபோதையில அவங்களோட புருஷர் அந்த கணவன் வந்துட்டு போயிட்டு
கீழே விழுந்து கையை உடைச்சிட்டு வராங்க. அந்த இடத்துல அவருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ வந்து எனக்கு பால் சாதம் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அந்த இடத்துல அம்மாள் கையில் காசு இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு கூலி வேலை முடிச்சதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் பிறகு தான் கூலி அவளுக்கு வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப நாளாக அவன் மேலே கண் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் அந்த இடத்துல அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் வந்து ஒரு ஒரு சந்துக்குள்ளே போகிறாங்க. வெளியே வரும்போது அவள் வந்து ஒரு 3/4 காசு சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கடைசியாக ஒரு வரியில் சொல்கிறாங்க, கருப்பு கருப்புன்னு கூப்பிடுறீங்களே, பொன்னகரம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இடத்துல அந்த கதையோடு அதில் முடிப்பாங்க. இந்த 3 கதைகளையும் நீங்கள் பார்க்கும்போது பெண்ணினுடைய கருப்பு அப்படிங்கிற இந்த ஒரு பிம்பத்தை புதுமைப்பித்தன் எப்படி அணுகிறாரு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இன்றளவுமே கருப்பு அப்படிங்கிறது பெண்களுடைய உடல் சார்ந்து பெண் சார்ந்து மட்டும்தான் பார்க்கப்படுகிறதே தவிர்த்து கருப்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே இங்க பார்க்கறது கிடையாது. ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கற்பெனப்படுவது சொற்றியம்பாமை அப்படிங்கிறது. நம்மளுடைய சொல்கிற வாக்கு தவறாம இருக்கிறது தான் கருப்பு அப்படிங்கிறது. நீங்க வாக்கு தவறுத்தீங்கன்னா அப்ப நீங்க கருப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் வந்து சொல்றாங்களே தவிர்த்து அது எப்பவுமே பெண்களுக்கு சார்ந்து அவரோட உடல் சார்ந்து போகுது அப்படின்னும் போதுதான் இதுல ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது. ஒரு ஆண் எத்தனை பெண் கூட வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆண் என்ன வேணாலுமே பண்ணலாம். ஆனா அந்த ஒரு பெண் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னும் போது அவ மீது சமூகம் குத்தப்படுகிற அந்த முத்திரை அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட வந்திருக்கும் இல்லையா, ஒருத்தங்க விவாகரத்தானவங்க அவங்களுக்கு வரப்போற கணவன் நல்லா கருப்போட ஒரு பெண் வேணும் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கான ஒரு சூழல் இன்றளவுக்குமே இருக்கு. அப்படின்னா அந்த கருப்பு அப்படிங்கிற வார்த்தை இன்றளவும் இந்த சமூகம் எப்படி அணுகுது இல்லை எப்படி உள்வாங்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த ஒரு கேள்வியை யோசிக்கும் போது 30கள்ல இருந்துமே இப்ப வரைக்குமே திரும்ப திரும்ப கேட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்கு. அப்ப இந்த கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துக்கான பொருந்தி போகிற கதைகள் மட்டும் இல்லாம இந்த காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய ஒரு கதைகளாக மாறுகிறது. இன்னொரு ஒரு கதை என்ன அப்படின்னா, இது மெஷின் யுகம் சொல்லிட்டு ஒரு கதை அவர் எழுதியிருக்காரு. நம்ம டெய்லியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், நிறைய அந்த இடத்துல சர்வர் கிட்ட நிறைய எப்படி ஒருத்தவங்க வந்து அவங்க கிட்ட நடந்துப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நான் காசு கொடுக்குறேன்ல, ஏன் இதை எடுத்துட்டு வர மாட்டியா, இதை செய்ய மாட்டியா, அந்த தண்ணி வைக்க மாட்டியா, இதை கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இடத்துல அவர் அணுகிறது எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஒரு சர்வர் வந்துட்டு எப்படி அவனுடைய அவனுடைய குணநலங்களையும் எப்படி அந்த இடத்துல மாத்திக்கிறான் அப்படிங்கிற ஒரு கூர்மையான ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. ஏன்னா அவன் வரான், என்ன இருக்குன்னு கேட்கறாங்க, அவன் திரும்ப அப்படியே ஒப்புவிச்ச மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டா ஒரு எந்திரம் தனமான எப்படி எல்லாம் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்புவிக்கிறான். இதை போய் எடுத்துட்டு வா, ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் ஓடி போயிட்டு வரான், கொண்டு வரான், எல்லாமே பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் அவன் பில் செட்டில் பண்றான். அவங்க வெளியே வரும்போது அவரோட கர்ச்சீஃப் கீழே விழுது. அப்ப அவர் எடுத்து கொடுக்குறாரு, சார் உங்களோட கர்ச்சீஃப் கீழே விழுந்துட்டு அவன் கீழே குனிறான். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல அவர் ஒன்று எழுதுறாரு, மனிதன் தான் அப்படின்னு எழுதுறான். அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா, ஐஸ்கிரீம் கொண்டு வரலையாப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அவன் திரும்ப அந்த இடத்துல போறான். அது என்னன்னா, ஒரு எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எப்படி நம்ம போறோம், இல்ல அவங்கள நம்ம ஒருத்தரை ட்ரீட் பண்ற விதம் எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல முன்வைக்கிறாரு. இதை தாண்டி நிறைய இந்த கதைகள் எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த நகரத்தை சார்ந்த ஒரு வாழ்வியல் எப்படி இருக்கு, நகரத்துல உள்ளக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க வந்து எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகிறாங்க, அந்த இடத்துல ஒரு அன்பு இருக்கிறதா, இல்ல ஒரு அவருடைய வாழ்க்கை என்ன மாதிரியாக ஒரு வாழ்க்கையாக அவங்க கட்டமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளோடும் இந்த 17 கதைகள் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, செல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த தொகுப்புல தமிழ்செல்வன் சார் அவர்களும் முன்னாடி இந்த ஒரு கதை ஒரு மகத்தான ஒரு காதல் கதை செல்லம்மாளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் வந்து அதுல கொடுக்குறாரு. சொல்லப்போனா இது வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னா, செல்லம்மாள் அப்படிங்கிற அது வந்து அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் பிரம்மநாயகம் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்துல இருந்து பிழைப்புக்காக நகரத்துக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. அவர் வந்து ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்ச பிறகு செல்லம்மாளுக்கு என்னாக அவர் உடல் ஒரு சரியில்லாத ஒரு நோயுற்றவளாக தான் அவள் கடைசி வரைக்கும் அந்த கதையில் அவள் காட்சிப்படுத்தப்படுறா. அந்த இடத்துல தன்னுடைய கணவன் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்க ஊர்லேருந்து வந்துட்டு அம்மா கூட நம்ம இல்லையே, இல்லை நம்மளுடைய உறவுகள் கூட இல்லையே, அந்த தனிமை இது எல்லாமா சேர்ந்து அவளை வந்து ரொம்ப வாட்டி எடுக்குது. மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ரொம்ப அவளை வாட்டி எடுக்குது. கணவனுக்காக அவளால் முடியல அப்படின்னாலுமே அவ எல்லா வேலைகளும் செய்யணும் அப்படின்னு அவ நினைக்கிறா. இது எல்லாத்தையும் தாண்டி பிரம்மநாயகம் பிள்ளை எந்த ஒரு
ஏன் இப்படி பண்றா, ஏன் இப்படி பண்றா அப்படிங்கிற எந்த ஒரு சலிப்புமே இல்லாம தன்னுடைய மனைவியை ரொம்ப கருத்தோட அவங்க பார்த்துக்கிறாங்க. அவருக்கு வேலை இல்லை, கிடைக்கக்கூடிய ஒரு சொற்பமான ஒரு காசு தான். ஆனாலும் அவளுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரம்மநாயகம் பிள்ளைக்கு இருக்கு. கடைசி வரைக்கும் அவ எழுந்து நடந்தா கூட அவ கீழே விழுறா அப்படிங்கிற ஒரு சூழல்ல கூட ஏன் எழுந்து போனோன்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணத்தை தடவிட்டு, ஏன் நானா வரேன்னு தெரியுதுல, ஏன் எழுந்து போன அப்படின்னு சொல்லி கேட்குற இடங்கள் எல்லாமே நிச்சயமா இப்படியான ஒரு காதலும் இப்படியான ஒரு அன்பும் கிடைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மகத்தானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் அந்த கதையும் அந்த இடத்துல இருக்கு. இந்த எல்லா கதைகளையும் நம்ம பார்க்கும்போது ஒரு கதைக்குள்ளாகவும் நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம ஒரு மனிதர்களை அணுக வேண்டியது எப்படி அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட எப்படி அணுகிறது, இல்லை நம்ம எப்படி ஒருத்தவங்களை அப்படி யோசிக்கிறது, இல்லை அவங்களுடைய வாழ்வில் நம்ம எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேறு ஒரு பார்வையை, வேறு ஒரு பிம்பத்தை நமக்கு கட்டமைக்கக்கூடிய கதைகளாக இது எல்லாமே இருக்கு. பாரதி புத்தகாலயத்தினுடைய வெளியீடா இந்த ஒரு புத்தகம் புதுமைப்பித்தன் கதைகள் வந்திருக்கு. 17 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. ஒருவேளை நகரத்தினுடைய ஒரு வாழ்க்கையை, இல்லை ஒருவேளை நீங்க பார்க்க மறந்த ஒரு வாழ்வியலை நீங்க பார்க்கணும், இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம்.